Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா how come இந்த how come யூஸ் பண்ணி நம்ம சென்டென்ஸ் எப்படி மேக் பண்றது அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல கிளியரா பார்க்க போறோம். Friends, வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, how come அப்படினா அது எப்படி. இப்போ நம்ம வந்து ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு நம்ம கேட்போமா? ஏன் லேட்டா வந்த, ஏன் இப்படி பண்ணன, இப்படி எல்லாம் கேட்போம்ல. அப்போ ஏன்னா why. ஓகே, ஏன் இப்படி பண்ணன, இந்த whyக்கு பதிலா நம்ம வந்து how come யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, whyக்கு பதிலா இந்த whyயை விட how comeங்கிறது ஒரு சாஃப்டா நம்ம கேட்கிறது. ஓகே, whyக்கு பதிலா நம்ம how come யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இந்த how comeங்கிறது ஒரு இன்ஃபார்மல். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ஃபேமிலி கிட்ட, ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க கிட்ட அப்படி நம்ம வந்து இருக்கும்போது அவங்க கிட்ட கேட்கறது how come யூஸ் பண்ணி நம்ம கேட்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் என்னன்னா இது வந்து ரிட்டர்னுக்கு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, அடுத்து ஒரு ஆச்சரியத்தோட கேட்போம்ல, அது எப்படி நடந்தது, அது எப்படி சாத்தியம் ஆகும், அது எப்படி நீ பஸ் மிஸ் பண்ண, அது எப்படி உனக்கு இந்த வேலை கிடைச்சது, இப்படி எல்லாம் கேட்போம்ல, அது எப்படி. அப்போ நம்ம வந்து how come யூஸ் பண்ணி பேசுவோம். ஓகே, இல்ல வந்து நம்ம why யூஸ் பண்ணி பேசலாம். ஆனா அதை விட கொஞ்சம் சாஃப்டா நம்ம கேட்கணும்னா இந்த how come. ஓகே, how come யூஸ் பண்ணி நீங்க வந்து கேக்குறீங்க அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் how come எழுதணும். அதுக்கப்புறம் நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணி பேசுறது போல ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், அடுத்து verb. ஓகே, இப்போ வந்து நம்ம பாஸ்ட் டென்ஸ் பத்தி பேசுறோம் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ்ல கேக்குறோம்னா அந்த சப்ஜெக்ட் அடுத்த verb வந்து பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கணும். இப்படி அந்த மாதிரி வரும். இப்போ வந்து நீங்க வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு கூட கொஞ்சம் புரியும். ஓகே, இல்ல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, அது எப்படி நீ பஸ் மிஸ் பண்ண, நம்ம கேட்போம்ல, அது எப்படி நீ பஸ் மிஸ் பண்ண, ஒரு ஆச்சரியத்தோட கேக்குறது, அது எப்படி நடந்தது அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தோட ஒண்ணு கேக்குறோம் அப்படின்னா நம்ம அந்த how come யூஸ் பண்ணுவோம். ஓகே, அது எப்படி how come. அடுத்து என்ன, சென்டென்ஸ் மேக் பண்றது போல ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நீனா யூ. அடுத்து என்ன எழுதணும், இங்க பாருங்க, நீ பஸ் மிஸ் பண்ணுன, பாஸ்ட் டென்ஸ் முடிச்சு போனதை பத்தி நம்ம பேசுறோம். அப்ப முடிச்சு போனதுன்னா இங்க பாருங்க, மிஸ் பண்றதுக்கு என்ன verb வந்து பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கணும். அப்ப மிஸ்ஸோட பாஸ்ட் ஃபார்ம் மிஸ்ட். ஓகே, verb வந்து என்ன பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கணும். எதை மிஸ் பண்ண, பஸ். அப்போ the bus. ஓகே, அப்போ அது எப்படி நீ பஸ் மிஸ் பண்ண அப்படின்னா how come you missed the bus. How come you missed the bus. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, இதையே நான் why யூஸ் பண்ணி கேக்குறேன். நீ ஏன் பஸ் மிஸ் பண்ண, நீ ஏன் பஸ் மிஸ் பண்ண, ஏன் இப்படி கேட்கலாம். ஓகே, அப்போ நீ ஏன் பஸ் மிஸ் பண்ணேன்னு கேட்கும்போது நம்ம அதை எப்படி கேட்போம் பாருங்க, பஸ் மிஸ் பண்ண பாஸ்ட் ஃபார்ம் தான், முடிஞ்சு போனது. அப்ப இதை எப்படி கேட்கணும்னா இந்த ஏன்னா why WH கொஸ்டின் வந்திருக்கா, அது ஃபர்ஸ்ட் எழுதணும். அடுத்து இப்போ நம்ம பாஸ்ட் டென்ஸ் படி நம்ம கொஸ்டின் கேக்குறோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம did யூஸ் பண்ணி தான் கேட்போம். ஓகே, பாஸ்ட் டென்ஸ்ல சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் முடிஞ்சு போனது. அப்ப பாஸ்ட் டென்ஸ் படி கொஸ்டின் கேட்கும்போது நம்ம did யூஸ் பண்ணி கேட்போம். இங்க WH கொஸ்டின் வந்திருக்கனால அதை ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அடுத்து did எழுதணும். இப்போ WH கொஸ்டின் இல்லைன்னா இந்த did தான் ஃபர்ஸ்ட் எழுதுவோம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் WH கொஸ்டின், அடுத்து did, அடுத்து என்ன வரணும் சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட் எது, நீனா யூ. ஓகே, அடுத்து என்ன வரணும் verb. இந்த verb வந்து இங்க வந்து பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கு, இங்க பிரசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கும். ஏன்னா இங்க did வந்திருக்கு. did வந்தாலே verb வந்து பிரசன்ட் ஃபார்ம்ல தான் நம்ம எழுதணும். ஓகே, அப்போ அது அப்படியே எழுதலாம். மிஸ், எதை மிஸ் பண்ண, பஸ். அப்போ the bus. ஓகே, அப்போ நீ ஏன் பஸ் மிஸ் பண்ண அப்படின்னா why did you miss the bus. Why did you miss the bus. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் புரியுதா? அது எப்படி நீ பஸ் மிஸ் பண்ண ஒரு ஆச்சரியத்தோட கேக்குறோம் அப்படின்னா நம்ம how come யூஸ் பண்ணி நம்ம சென்டென்ஸ் ஃபார்மேட்
அந்த சென்டென்ஸ் மேக்கிங் எப்படி ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இருக்கணும், அடுத்து verb இருக்கணும், அடுத்து ரிமைனிங் இருக்கு வேர்ப்ஸ். ஆனா இங்க என்ன ஒய் யூஸ் பண்ணி நம்ம क्वेश्चन கேட்கும்போது ஃபர்ஸ்ட் ஒய், அடுத்து பாஸ்ட் டென்ஸ் அப்படினா நம்ம did யூஸ் பண்ணுவோம். ஓகே, அதுக்கு அடுத்து சப்ஜெக்ட், அடுத்து verb வந்து இங்க did யூஸ் பண்றனால இங்க verb present ஃபார்ம்ல தான் இருக்கும். ஓகே, அடுத்து ரிமைனிங் இருக்கு வேர்ப்ஸ். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, அது எப்படி உனக்கு இங்க வேலை கிடைச்சது நம்ம கேட்போம்ல, அது எப்படி உனக்கு இங்க வேலை கிடைச்சது ஒரு ஆச்சரியத்தோடு கேக்குறோம். அது எப்படி, அப்போ how come, ஓகே how come, அடுத்து என்ன சப்ஜெக்ட் எழுதணும், உனக்கு, உனக்குனா you. ஓகே, இங்கே வேலை கிடைத்தது பாஸ்ட் டென்ஸ், ஆல்ரெடி கிடைச்சிருச்சு வேலை, அப்ப சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி நம்ம கேட்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், அடுத்து verb, verb வந்து பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கு, ஏன்னா பாஸ்ட் முடிஞ்சு போனதை பத்தி நம்ம கேக்குறோம். அப்ப என்ன கிடைக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல get, அதோட பாஸ்ட் என்னது got. ஓகே, அடுத்து என்ன வரணும், உனக்கு இங்கே வேலை கிடைத்தது, வேலை, வேலைக்கு job, எங்க கிடைச்சது இங்க, இங்கனா here. ஓகே, அது எப்படி உனக்கு இங்க வேலை கிடைச்சது அப்படின்னு கேட்கும்போது how come you got a job here. ஓகே, how come you got a job here. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, அது எப்படி நீ சீக்கிரம் வந்த நம்ம கேட்போம்ல, அது எப்படி நீ எனக்கு முன்னாடி வந்த அப்படின்னு எல்லாம் கேட்போம்ல, அப்போ ஒரு ஆச்சரியத்தோட அது எப்படி நீ சீக்கிரம் வந்துட்ட அப்படின்னு கேட்கிறோம். அப்போ பாருங்க, அது எப்படி how come. அடுத்து என்ன சப்ஜெக்ட் நீ, நீனா you. அதுக்கு அடுத்து என்ன verb, இங்க பாருங்க சீக்கிரம் வந்துட்ட, வந்த பாஸ்ட் டென்ஸ் ஆல்ரெடி வந்தாச்சு, அப்ப என்ன verb பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கணும். அப்ப வாரதுக்கு இங்கிலீஷ்ல come, அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன came. ஓகே, கம்மோட பாஸ்ட் வந்து came. அடுத்து எப்போ வந்த சீக்கிரம், சீக்கிரம்னா early. ஓகே, அப்போ அது எப்படி நீ சீக்கிரம் வந்த அப்படின்னு கேக்குறதுக்கு how come you came early, how come you came early. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, அது எப்படி நீ இத பண்ணுன நம்ம கேட்போம்ல, அது எப்படி நீ இத பண்ணிட்ட அப்படின்னு கேட்போமா, இது செய்த பண்ண எல்லாமே ஒண்ணுதான். ஓகே, அப்ப இதை எப்படி கேட்கறது பாருங்க, அது எப்படி how come, how come. அடுத்து என்ன நீ இதை பண்ணுன, நீ இதை செய்த, செய்தாய். ஓகே, நம்ம பேட்ச் வாக்ல நீ இதை எப்படி பண்ணுன அப்படின்னு கேட்போம். ஓகே, பாருங்க ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நீ, நீனா you. ஓகே, அடுத்து என்ன வரணும் verb, இல்ல பாருங்க நீ இதை பண்ணுன அப்படின்னா என்னது பாஸ்ட் டென்ஸ் முடிச்சு போனது, செய்தது. அப்போ பண்ணுன, செய்தாய் ரெண்டுமே ஒண்ணுதான். அப்போ ஒரு செயலை செய்யறதுக்கு இங்கிலீஷ்ல do. ஓகே, அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்னது did, பாஸ்ட் என்னது did. இது வந்து என்னது மெயின் verb. ஓகே, did. அதுக்கு அடுத்து என்ன இதை, இதைனா this. அப்போ அது எப்படி நீ இத பண்ணுன அப்படின்னா how come you did this, how come you did this. ஓகே, நெக்ஸ்ட் அது எப்படி உனக்கு தெரியும் நம்ம கேட்போம்ல, அது எப்படி உனக்கு தெரியும் நீ சொல்லாமல, நீ சொன்னதாலதான் உனக்கு தெரியும் இப்படி கேட்போம்ல. அப்போ அது எப்படி அவனுக்கு தெரியும் அப்படின்னு கேக்குறது எப்படி கேட்கலாம், அது எப்படி how come. அடுத்து என்ன அவனுக்கு தெரியும், அப்போ சப்ஜெக்ட் என்ன அவனுக்கு, அவனுக்குன்னா he. அடுத்து என்ன தெரியும், இப்ப தெரியும் அப்படின்னா அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது நோ. இந்த நோன் வந்தாலே அது வந்து பிரசன்ட் ஃபார்ம்ல தான் நம்ம எழுதுவோம். ஓகே, தெரியும், தெரியும்னா நோ. அப்ப பிரசன்ட்னா சிம்பிள் பிரசன்ட் படி எப்படி எழுதணும் நோஸ். இங்க எஸ் எதுக்கு சேர்த்திருக்கோம், இந்த நோக்கு கூட எஸ் சேர்த்திருக்கோம், நோஸ். இது எஸ் ஏன் சேர்த்திருக்கோம் அப்படின்னா இங்க சிம்பிள் பிரசன்ட் படி சப்ஜெக்ட் சிங்குலரா இருந்துச்சுன்னா, ஓகே சப்ஜெக்ட் வந்து சிங்குலரா இருந்துச்சுன்னா, சிங்குலர்னா ஒருத்தங்களை நம்ம மென்ஷன் பண்றது, இந்த ஹீனா ஒரு ஆள்தான் நம்ம மென்ஷன் பண்றோம், அவன், he, she, it,
அப்புறம் சிங்குலர் நவுன் மீன்ஸ் இப்படி எல்லாம் வரும்ல. அப்போ ஒருத்தங்கள நம்ம மென்ஷன் பண்றோம் அப்படின்னா அந்த வெர்ப் வரக்கூடிய வெர்புக்கு லாஸ்ட் என்ன வரணும்? எஸ்ஓ இஎஸ்ஓ ஐஎஸ்ஓ சேர்ப்போம். அது வெர்போட ஸ்பெல்லிங்க பொறுத்து. ஆனா இங்க வந்து எஸ் தான் சேர்க்கணும். ஏன்னா டபிள்யூல முடிஞ்சிருக்கு. சோ எஸ் தான் சேர்க்கணும். ஓகே. அப்போ how come he knows அப்படின்னா அது எப்படி அவனுக்கு தெரியும்? how come he knows. ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. அது எப்படி அவன் சீக்கிரம் எழும்பினான்? அது எப்படி அவன் சீக்கிரம் எழும்பிட்டான்? டெய்லி லேட்டா எழும்புவான். அது எப்படி அவன் சீக்கிரமா எழும்பிட்டான் அப்படின்னு கேட்போமா? அப்போ எழும்பிட்டான். பாருங்க. அது எப்படி how come. அடுத்து என்ன? அவன் சப்ஜெக்ட். அவன்னா he. அடுத்து சீக்கிரம் எழும்பினான் பாஸ்ட் டென்ஸ் முடிச்சு போனது. ஓகே. ஆல்ரெடி எழும்பியாச்சு. அப்போ எழும்புறதுக்கு இங்கிலீஷ்ல get up. அதோட பாஸ்ட் got up. ஓகே. இல்லனா wake up னு சொல்லுவோம். அதோட பாஸ்ட் woke up. ஓகே. பாருங்க. he got up. அவன் எழும்பினா எப்போ? சீக்கிரம் early. ஓகே. அப்போ அது எப்படி அவன் சீக்கிரம் எழும்பினா? அது எப்படி அவன் சீக்கிரம் எழும்பிட்டான் அப்படின்னு கேக்குறது how come he got up early. how come he got up early. ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. அது எப்படி நீ எனக்கு முன்னாடி வந்த? நமக்கு போல அது எப்படி நீ எனக்கு முன்னாடி வந்த? எனக்கு முன்னாடியே நீ வந்துட்ட எப்படி அப்படின்னு கேட்போமா? அது எப்படி கேக்குறது? அது எப்படி how come. அடுத்த சப்ஜெக்ட் நீ. நீனா யூ. எனக்கு முன்னாடி வந்த பாஸ்ட் டென்ஸ் ஆல்ரெடி வந்தாச்சு. அப்ப என்ன? verb. அந்த verb வந்து பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கணும். பாஸ்ட் வாரதுக்கு இங்கிலீஷ்ல கம். அதோட பாஸ்ட் came. ஓகே. அடுத்து என்ன வரணும்? முன்னாடி. முன்னாடினா before. யாருக்கு முன்னாடி? எனக்கு. அப்போ நீ. ஓகே. அப்போ அது எப்படி நீ எனக்கு முன்னாடி வந்த அப்படின்னா how come you came before me. how come you came before me. ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. அது எப்படி அவர்கள் வந்து மீட்டிங் கேன்சல் பண்ணினார்கள்? நம்ம கேட்போம்ல ஒரு ஆச்சரியத்தோட. அது எப்படி அவங்க வந்து மீட்டிங்க கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்போமா? அது எப்படி கேக்குறது? பாருங்க. அது எப்படி. அது எப்படின்னா how come. அடுத்து என்ன வரணும்? சப்ஜெக்ட். அவர்கள். அவர்கள்னா they. அவர்கள் அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள். அப்போ மற்றவங்க நம்ம மென்ஷன் பண்றது அதுல நம்ம கிடையாது. ஓகே. அவங்க எப்படி மீட்டிங்க கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு கேக்குறது. அப்ப அவர்கள் அப்படின்னா they. ஒன்றுக்கு மேற்பட்டவங்கள மென்ஷன் பண்றது அதுவும் மற்றவங்கள. ஓகே. they. அடுத்து என்ன வரணும்? பாருங்க. அவர்கள் மீட்டிங் கேன்சல் பண்ணினார்கள். ஓகே. அந்த கேன்சல் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி முடிஞ்சாச்சு. அப்ப என்ன? verb வந்து பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கணும். அப்போ கேன்சல் பண்றதுக்கு எப்படி எழுதணும்? cancelled. ஓகே. cancelled. எது கேன்சல் பண்ணிட்டாங்க? மீட்டிங். அப்போ the meeting. ஓகே. அப்போ அது எப்படி அவங்க வந்து மீட்டிங்க கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னா how come they cancelled the meeting. how come they cancelled the meeting. அது இது. அவர்கள் ஏன் மீட்டிங்க கேன்சல் பண்ணிட்டாங்க? ஏன்? ஓகே. WH கொஸ்டின் யூஸ் பண்ணி பேசுறோம். இங்க ஒரு ஆச்சரியத்தோட கேக்குறோம். அது எப்படி அவங்க மீட்டிங்க கேன்சல் பண்ணிட்டாங்க? இங்க வந்து என்ன? ஏன் அப்படி கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஏன் WH யூஸ் பண்றோம். அப்ப இது எப்படி கேட்கணும்? பாருங்க. why. ஏன்னா why. அடுத்து என்ன பாருங்க? அவர்கள் ஏன் மீட்டிங்கை கேன்சல் பண்ணினார்கள்? பாஸ்ட் டென்ஸ் பத்தி தான் நம்ம கொஸ்டின் கேக்குறோம். சோ பாஸ்ட் டென்ஸ் பத்தி கேட்கும் போது அங்க என்ன யூஸ் பண்ணணும்? did யூஸ் பண்ணி தான் கொஸ்டின் கேட்கணும். did. அடுத்ததான் சப்ஜெக்ட் வரும். சப்ஜெக்ட் என்ன? அவர்கள். அவர்கள்னா they. அடுத்து என்ன வரணும்? verb. verb வந்து என்னது? நம்ம பாஸ்ட் பத்தி பேசினாலும் verb present ஃபார்ம்ல தான் இருக்கும். ஏன்னா இங்க did வந்திருக்கு. அப்ப என்ன? verb cancel. ஓகே. எது கேன்சல் பண்ணிட்டாங்க? மீட்டிங். அப்போ the meeting.
அப்போ அவங்க வந்து ஏன் மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னா why did they cancel the meeting? Why did they cancel the meeting? Okay, next பாருங்க. அது எப்படி அவன் உங்ககிட்ட சொல்லாம அங்க போனா? நம்ம கேட்போம்ல, அது எப்படி அவன் உங்ககிட்ட சொல்லாம போனா? இப்படி கேட்போமா? அது எப்படி கேக்குறது பாருங்க. அது எப்படின்னா how come? அடுத்து என்ன வரணும் பாருங்க, சப்ஜெக்ட். அவன்னா he. உங்கிட்ட சொல்லாமல் அங்க போனா. பாஸ்ட் டென்ஸ் ஆல்ரெடி போயாச்சு. அப்ப பாஸ்ட் டென்ஸ் பத்தி நம்ம பேசுறோம். அப்போ என்ன இங்க வரணும், verb வந்து பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கும். இங்க verb எது, போனான். போறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது, go. அதோட பாஸ்ட் went. எங்க போனா, அங்கன்னா the. ஓகே, எப்படி சொல்லாமல், அந்த ஒரு செயலை செய்யாமல், அந்த சொல்லாமல் அப்படி இருக்குல்ல, அதுக்கு வித்தவுட் போட்டு அடுத்து சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல என்னது, tell. ஓகே, tell. ஆனா இந்த வித்தவுட் வருதுல்ல, அதுக்கு அடுத்து verb வரும்போது அந்த verb ing ஃபார்ம்ல இருக்கும். ஓகே, அந்த verb என்ன ஃபார்ம்ல இருக்கும், ing ஃபார்ம்ல இருக்கும். telling. ஓகே, சொல்லாமல் அப்படின்னா வித்தவுட் டெல்லிங். ஓகே, சொல்லாமல்னா வித்தவுட் டெல்லிங். யார்கிட்ட சொல்லாம, உங்கிட்டனா யூ. ஓகே, அப்போ அது எப்படி அவன் உங்ககிட்ட சொல்லாம அங்க போனா அப்படின்னு கேக்குறதுக்கு எப்படி கேட்கலாம், how come he went there without telling you. ஓகே, how come he went there without telling you. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, ஹோம்வொர்க். அது எப்படி அவ உனக்கு ஹெல்ப் பண்ணா, நம்ம கேட்போம்ல, அது எப்படி அவ உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டா அப்படின்னு கேட்போமா? அது எப்படி கேக்குறது, அது எப்படி ஒரு ஆச்சரியத்தோட கேக்குறது. அவ யாருக்குமே ஹெல்ப் பண்ண மாட்டா, ஆனா அது எப்படி உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டா அப்படின்னு கேட்போமா? அது எப்படி கேக்குறதுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.